ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான வெஜ் மோமோஸ் தான் பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே, அப்போ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக வரும். மோமோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பிசைஞ்சு வச்சுட்டு இது ஊறணும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டஃபிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். 2 கேரட், அப்புறம் 4 பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் கோஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். மோமோஸ்க்கு எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை திரட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மூடி. இப்போ இதை அந்த மாவில் வச்சு நம்ம குட்டி குட்டி சர்க்கிளாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கிள் ரெடியாக இருக்குது. நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இந்த ஃபில்லிங்கை நம்ம அதில் ஸ்டஃப் பண்ணணும். இப்போ இந்த மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஆயிலை இப்படி வச்சாதான் அது ஒட்டாமல் வரும் மோமோஸ் எடுக்கும்போது. இப்போ மோமோஸை இதில் வச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. இப்போ இந்த தட்டை இதில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட மோமோஸ் வெந்துருச்சு. நம்ம மோமோஸ் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான யம்மியான மோமோஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.